السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. اذهبا إلى فرعون إنه طغى فقولا له قولا لينا لعله يتذكر أو يخشى. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வற்றா கருணை கடலாளன் ஆற்றல் மிகுந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுடைய அனைத்து பாசத்தையும் அல்லாஹ்வின் பாசத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அல்லாஹுவின் அன்பே உயர்ந்தது, அதுவே நிரந்தரமானது. அவன் அர் ரஹ்மான், நல்லவர் கெட்டவர் எல்லோருக்கும் கிருபை செய்பவன். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் தங்களின் குழந்தைகள் மீது, குட்டிகளின் மீது, குஞ்சுகளின் மீது, கன்றுகளின் மீது கொண்டிருக்கும் பாசத்தை ஒரு பங்கு என்று சொன்னால், இறைவன் தனது படைப்பினங்களின் மீது கொண்டிருக்கும் அன்பு 99 பங்காகும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையாக இருக்கிறது. பெற்றோர்கள் தங்கள் மகன் மீது அளவு கடந்த அன்பு செலுத்துகிறார்கள். ஆனால் அதே மகன் திருமணம் முடித்துவிட்டால் அவன் மீதும் அவன் மனைவியின் மீதும் வெறுப்பை கொட்டும் நிலையை சில பல குடும்பங்களில் காணுகிறோம். மகன் நம்மீதே கடைசி வரை அன்பு செலுத்துவான், உழைத்து உழைத்து நம்மிடமே கொண்டு வந்து தருவான் என மனக்கோட்டை கட்டுகிறார்கள் பெற்றோர்கள். ஆனால் மனம் முடித்தவுடன் மகனின் பாசம் திசை மாறி வீசுவதையும் உழைத்ததை அவன் மனைவியிடம் கொடுப்பதையும் கண்டவுடன் பெற்றோர்கள் மகன் மீது கொண்ட பாசம் அகன்று விடுகிறது. காரணம், பெற்றோர்களின் அன்பு பிரதிபலனை எதிர்பார்க்கும் அன்பு. இறைவனுடைய அன்புக்கு அதை உதாரணமாக கூற முடியாது. அவனது அடியார்கள் எத்துணை பாவங்கள் செய்த போதிலும், இறைவனே இல்லை என்று கூட சிலர் கூறினாலும், இறைவனுக்கு போட்டியாக தானே இறைவன் என்று கூறிய போதிலும் அல்லாஹ் அவர்கள் மீது கொண்டுள்ள பாசத்தை குறைக்கவே இல்லை. கதையொன்று கூறுவார்கள்: கடவுளே, நீ இருப்பது உண்மையானால் என்னை 5 நிமிடத்தில் கொன்றுவிடு பார்க்கலாம் என கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதன் மக்கள் மத்தியிலே கூறினான். 5 நிமிடங்கள் கழிந்தது, அவன் கொல்லப்படவில்லை. எனவே மக்களை நோக்கி, கடவுள் இருந்திருந்தால் என்னை கொண்டிருப்பார், கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று கூறினான். அப்போது ஒருவர் முன் வந்து அவனிடம், உனக்கு குழந்தை இருக்கிறதா என்று கேட்டார். இருக்கிறது என்று கூறினான். அப்படியானால் ஒரு துப்பாக்கியை தந்து என்னை சுட்டுவிடு என்று உனது மகன் கூறினால் நீ சுடுவாயா என்று கேட்டார். என் மகனை சுடமாட்டேன் என்று கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் கூறினான். ஏன் என கேட்க, நான் எனது மகனை நேசிக்கிறேன் என்று அவன் பதில் கூறினான். ஆம், அது போன்றுதான், உனது இறைவன் உன்னை நேசிக்கிறான் என்று பதில் கூறினாராம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது வீட்டில் இருந்தார்கள். புயலும் மழையும் சூழ்ந்து கொண்டது. வழியில் நடுங்கிக் கொண்டே சென்ற ஒரு பெரியவரை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து, சற்று மழை ஓயட்டும், ஓய்வெடுத்து செல்லுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள். அவருக்கு விருந்தளித்து உண்ண கோரினார்கள். வயோதிகர் உண்ண துவங்கினார். அவரிடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வின் பெயரை கூறி உண்ண துவங்குங்கள் என்று கூறினார்கள். பழக்கமில்லை என்று அவர் மறுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ்வின் பெயரை கூறித்தான் சாப்பிட வேண்டும், அவன் நமக்கு அருள் புரிந்துள்ளான் என்ற ரீதியில் விளக்கம் தந்தார்கள். அந்த வயோதிகரோ அனைத்தையும் செவியுற்றுவிட்டு, இப்ராஹிமே, எனக்கு 70 வயதாகின்றது, இதுவரை நான் உண்ணும்போது எவர் பெயரையும் கூறியது கிடையாது. பழக்கமில்லாத ஒன்றை உமது கூற்றுக்காக நான் செய்யப் போவதில்லை என்று உறுதியாக கூறிவிட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது. பெரியவரே, அல்லாஹ்வின் பெயரை கூறி உண்பதாக இருந்தால் உண்ணுங்கள் என்று கடித்து கூறிவிட்டார்கள். பிடிவாதக்காரரான அந்த வயோதிகர் உண்ணாமல் எழுந்து சென்று விட்டார். அவர் சென்று சிறிது நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிமே, 70 ஆண்டு காலமாக என் பெயரை கூறமாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்த எனது அடியானை இதுவரை நான் ஒருவேளை கூட பட்டினி போட்டது கிடையாது. அவ்வாறு இருக்க ஒரு தடவை என் பெயரை கூறவில்லை என்பதற்காக எனது அடியானை பட்டினியாக அனுப்பிவிட்டீரே என்று வஹி வந்துவிட்டது. ஈடு இணையற்ற இந்த அன்பு இறைவனன்றி வேறு யாருக்கு இருக்க முடியும்? ஃபிர்அவுன் தானே இறைவன் என்று பறைசாற்றி கொண்டிருந்தான். இருப்பினும் அல்லாஹ்விற்கு அவன் மீதுள்ள அன்பு குறையவில்லை. அவனை திருத்தும் முகமாக அவனிடம் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தூதராக அனுப்புகிறான். அவ்வாறு அனுப்பும்போது நடைபெறும் நிகழ்ச்சிகள் நம்மை இறையன்பை நினைத்து மெய்சிலிருக்க வைக்கின்றது.
அவர்களை அவசரமாக இறைவன் அழைக்கிறான். அதுவும் நியதிக்கு மாற்றமாக மலக்குகளின் மூலமாக அல்லாமல் நேரடியாக உரையாடுகிறான். அந்த உரையாடலில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இத்ஹபா இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா ஃபகூலா லஹு கௌலன் லையினன் லஅல்லஹு யததக்கரு அவ் யக்ஷா. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் சொல்கிறான், ஃபிர்அவுனிடம் பக்குவமாக விஷயத்தை விளக்கும்படி கூறுகிறான். ஒரு கால் கடுமையான வார்த்தையில் உபயோகித்து விட்டால் அவன் திருந்த வாய்ப்பில்லாமல் போய்விடும் என்று எச்சரிக்கிறான். அந்த வற்றா கருணை கடலாகிய அல்லாஹ்வின் அன்பிற்கு முன்னால் பிரதிபலன் தேடும் நம் அன்பே அல்ல. நம் உறவுகளின் அன்பும் மெய் அன்பு அல்ல. அல்லாஹ்வின் அன்பே மெய்யானது. வரும் காலங்களில் அவனை அதிகமாக நேசிப்போம். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.